ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். பாருங்கள், நான் அன்னைக்கு ஒரு நாள் போயிட்டு வந்தேன் அந்த அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் இல்லை நான் உங்களுக்கு. அப்போது போனேன். அப்போ அவங்க சொன்னாங்க, இதெல்லாம் போட்டால் உயிர் உரங்கள், ஆர்கானிக் உரங்கள் இதெல்லாம் நீங்கள் எடுத்துன்னு போய் இதை போடுங்க. வேருக்கு மட்டும் கொடுக்கணும். பிஞ்சி பூவெல்லாம் நல்லா நிற்குமா, நிறைய பூவெல்லாம் விடுன்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. அதை வாங்கின்னு இந்த ஒரு மூடி ஒரு 2 லிட்டர் தண்ணியில் கலந்து கொடுக்க சொன்னாங்க. நீங்கள் ஒரு மூடியை எடுத்துக்கோங்க, 2 லிட்டர் தண்ணியில் கலந்து கொடுங்க. அதுவே நான் இவ்வளோ செடி 100 செடிக்கு மேலே இருக்கும், மேலே மட்டும். அதுக்காக நான் ஒரு 10 மூடிக்கு இதில் போட்டு கலந்து வீட்டில் வச்சுருந்த அந்த அரிசி கழுவின தண்ணி இதெல்லாம் இருந்தது. இதெல்லாமும் சேர்த்து கலந்து எடுத்துகிட்டு நீங்கள் இது மாதிரி இப்போ எப்பவும் சொல்கிறது தான், நீங்கள் இந்த மாதிரி தண்ணி கொடுக்குறது அப்போ மட்டும் நீங்கள் கரெக்டாக கொடுங்க. அதிகமாக தண்ணி ஊற்றி நானும் எவ்வளோ சிக்கனமாக ஊற்றினாலும் கீழே போயிடுது. நீங்கள் கொஞ்சம் திட்டமாக பார்த்து ஊற்றி கொடுங்க. அப்போது செடி நல்லா தளிர் வரும். இந்த பாருங்கள், எல்லா செடியும் என்ன நல்லா வருது. இது மாதிரி நான் இப்போ வெயிலுன்னும் பார்க்கல, நல்லா இப்போ 12:30 மணி நான் போய் எடுத்துகிட்டு அதெல்லாம் கலக்கி அந்த செடிங்களுக்கு போட்டு கொடுத்துட்டு வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வாரம் காய் கொஞ்சம் கம்மியாக இருந்தது, செடிங்க நல்லா இருக்குது, காய் வரலையே அப்படின்னு பார்த்தேன் நான். அப்போ அவங்க இந்த உயிர் உரம்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுவும் ஆர்கானிக்குன்னு தான் சொன்னாங்க. ஆர்கானிக் உரங்கள் தான் அதுவும் அப்படின்னு சொல்லி அதை கொடுத்தாங்க. எடுத்துன்னு அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர்லேருந்து எடுத்துன்னு நான் போட்டு இப்போ கொடுத்து செஞ்சிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இது போல் அந்த ஆஃபீஸ்லேயே கூட சொல்லுவாங்க, மாடி தோட்டம் வச்சுருக்கேன் நான், கத்திரி செடி, பூச்செடி எல்லாம் வச்சுருக்கேன், நீங்கள் இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா நான் போடுவேன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்த ஆஃபீஸ்லேயே கொடுக்குறாங்க. நீங்கள் அது போல் எடுத்துகிட்டு செடிங்களுக்கு மேலே தெளிக்காமல் நீங்கள் தெளிக்கிறது ஒரே ஒரு உரம் மேலே தெளிக்கிறது என்னன்னா அரிசி கழுவின தண்ணி இதுங்க தான் நீங்கள் அதை தெளிக்கணும். வேப்பலை கரைச்சல் இதெல்லாம் தெளிக்கணும், மற்றது எதையும் செடிக்கு தெளிக்காதுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.